மாமனுக்கு உடம்பு சரியில்லைன்னு அங்கேருந்து தொக்கு தொக்குன்னு ஓடினாங்க. ஆமாத்த, காலையில் கூட அவனை நான் பார்த்தேனே, நல்லா தானே இருந்தான். நம்ம தெருவிலே தானே போன, அவனுக்கு என்னாச்சு? இங்கேருந்து போன கொஞ்ச நேரத்தில் பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்தாவலாம். அதான் அத்தை பயந்து போய் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்காவ. உடனே உங்கள் அம்மாக்காரி உனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஆமாத்த, அம்மா பயந்து போய் எனக்கு ஃபோன் பண்ணாவ. உங்கள் அம்மைக்கு எனக்கு இருக்கா பிடிச்சிருக்கு, ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணதை விட்டுட்டு உனக்கு போய் ஃபோன் பண்ணியிருக்கா? நீ என்ன டாக்டருக்கு படிச்சிருக்கியா இல்லை நர்ஸுக்காவது படிச்சிருக்கியா? ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் என்ன ஃபோன் பண்ணி கூப்பிட்டாவ. அப்போ நீ போய் தான் உன் மாமனை ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்தியோ? இல்லைத்த, அதுக்கு முந்தைய எங்கள் அத்தை எங்கள் மாமாவை கொண்டு ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாவ. சரி சரி, அவன் இப்போ எப்படி இருக்கான்? நல்லா இருக்காவ, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு டாக்டர் சொல்லியிருக்காவலாம். ஆமாம், எப்போ பார்த்தாலும் குடித்தா இப்படி தான் ஆகும். அதுதான் போய் பார்த்து வந்துட்டாலா, வீட்டுக்குள்ளே போய் வேலையை பாரு. ஏத்தே, எனக்கு ஒரு 1000 ரூபா தருவீங்களா? இப்போ இதுக்கு உனக்கு 1000 ரூபா பணம் என்ன? என் வீட்டில் மரத்திலே காய்க்குது, நீ கேட்ட உடனே பறிச்சுட்டு போன்னு சொல்லதுக்கு. என்கிட்ட ஒன்றும் அவ்வளோ பணம் இல்லை. ஏத்தே, ஒரு 500 ரூபாயாவது தாங்கலாம், நான் அப்புறமா எங்கள் அம்மா கிட்டே இருந்து வாங்கி தந்துடுறேன். அப்போ பணம் உனக்காக கேட்கல, உங்கள் அம்மைக்காக கேட்க. என்ன கேடு கட்ட குடும்பத்தில் போய் பொண்ணு எடுத்துருக்கேன். சம்மந்தி வீட்டில் கை நீட்டி பணம் வாங்குறது தப்புன்னு உன் அம்மைக்கு தெரியல? நிபருங்கத்த, இந்த பணத்தை நான் எங்கள் அம்மைக்காக ஒன்றும் கேட்கல, நான் எங்கள் மாமாவை ஆஸ்பத்திரியில் போய் பார்க்கறதுக்காக தான் கேட்கேன். இவ்வளோ நேரம் மகாராணி ஊரை சுற்றிட்டு வந்தாச்சு, என்னமே ஊரா சுத்த போறியோ? ஆஸ்பத்திரிக்கு ஒன்றும் போய் அவனை நீ பார்க்கண்டான். உன் மாமையை ஆஸ்பத்திரியிலேருந்து திரும்பி வீட்டுக்கு தானே வருவான், அப்போ போய் பாரு. இந்த பணத்தை உங்கள் அம்மைக்காக கேட்கல, எனக்காக கேட்கணும்னு என்கிட்டே குரல் வசதி பேசுறியாங்க. இந்த பாரு, நீ என்ன பணத்தை என்கிட்ட தந்தா வச்சிருக்க, நீ கேட்டோடனே உனக்கு எடுத்து கொடுக்க. ஏத்தே, நான் வர பாதையில் கலாவை பார்த்தேன், அவள் தான் உங்ககிட்ட பணம் இருக்கதா சொன்னான். அவன் என்கிட்ட பணம் இருக்குன்னு சொன்னோடனே நான் உனக்கு தந்துடணுமோ? சரி அத்தை, நீங்கள் பணம் தரேன்டா. நான் பக்கத்து வீட்டு அக்காட்ட ஒரு 500 ரூபா கடனை வாங்குதேன். என்னது, பக்கத்து வீட்டில் போய் கடன் வாங்க போறியா? எங்கள் குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது, அதை கேவலப்படுத்தாத. நாங்கள் பட்டினி கிடத்தெல்லாம் கிடப்போமே தவிர பக்கத்தில் எங்கேயும் கடனெல்லாம் வாங்க மாட்டோம். என்னத்தை தான் உங்கள் ஆத்தாப்பன்னு சொல்லி வளர்த்தாவளோ தெரியல. எதுக்கத்த எப்போ பார்த்தாலும் எங்கள் அப்பா அம்மாவே திட்டுதிய? அவியலை திட்டாத மாதிரி நீ நடக்கணும். நீ ஒழுங்காக நடந்தால் நான் ஏன் அவியலை திட்ட போகிறேன்? கடனும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிய, நீ எங்களும் பணம் தர மாட்டேங்கிய, நான் எப்படியாத்தான் எங்கள் மாமாவை பார்க்க போக முடியும்? இதுக்கான பதிலை நான் உனக்கு அப்போமே சொல்லியாச்சு. அவன் வீட்டுக்கு வருவாங்களா, அப்போமே போய் பாரு. ஓ மாமே என்ன பெரிய கலெக்டரா? அவனை ஆஸ்பத்திரியில் சேர்த்த உடனே போய் பார்க்கறதுக்கு. ஏன்த்த, கலெக்டர் வேலை பார்க்குற வீடை மட்டும் தான் பார்க்க போகணுமோ? கஷ்டப்பட்டு வேலை செய்கிற வீடெல்லாம் பார்க்க கூடாதோ? நானும் வந்த நேரத்துலேருந்து உன்னையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் எது பேசினாலும் எதிர்த்தே பேசிகிட்டு இருக்கேன். என்கிட்ட எதுவுமே பேசாமல் உள்ளே போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. அப்படி இல்லைன்னா ஒரேடியாக உங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுவேன். நானே என் பிள்ளைக்கு வெறும் 20 பவுன் நகை போடுறதுக்கு முடியலையேன்னு வருத்தத்தில் இருக்கேன். இவன் என்னன்னா 1000 500 தானே கேட்டுட்டு வந்துட்டான். என்ன எதுக்கு நீ என் மூஞ்ச பார்த்துட்டு இதுவே நின்றுட்டு இருக்க? என் மூஞ்சில் என்ன தேனை வடியுது? ஒழுங்கா உள்ளே போய் வேலையை பாரு. ஆளும் மூஞ்சியும் மண்டையும் பாரு. கொஞ்சம் இடம் கொடுத்தா தலையில் மழை கரைச்சிட்டு போயிடுவான். என் மோவே வரட்டும், அவன்கிட்ட சொல்லி என் மோவளுக்கு 20 பவுன் நகை வாங்குறதுக்கு எங்கேயாவது கடன் கிடைக்கானு கேட்க சொல்லணும்.